நான் கடைசியா அப்லோட் பண்ண யூடியூப் வீடியோல நண்பர் ஒருத்தர் ஒரு பவர்ஃபுல்லான கேள்வி கேட்டிருந்தாரு. அதற்கான பதில் தான் இந்த வீடியோ. எல்லாராலையும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்க முடியாது. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். நான் சொல்றதை இமேஜின் பண்ணுங்க. ஒரு நபருக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேசுறீங்க, ரொம்ப நேரம் பேசுறீங்க, நிறைய எக்ஸ்பிளைன் பண்றீங்க, நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க. ஆனா அவருக்கு புரியல, அல்லது அவரு தப்பா புரிஞ்சுக்கிறாரு. நமக்கு என்ன தெரியுது, எவ்வளவு ஐடியாஸ் இருக்கு, அது மேட்டர் கிடையாது. நம்ம எப்படி அதை சொல்றோம், அதுதான் கம்யூனிகேஷன்ல முக்கியம். இந்த வீடியோல நான் ஒரு 3 மெத்தட் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இதை புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணா என்னால ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த பேசி புரிய வைக்க முடியலையே அப்படிங்கிற பிரச்சனையிலிருந்து நீங்க 100% வெளிவந்துட முடியும். முதல் மெத்தட், மேக் இட் ஷார்ட். ஒரு விஷயத்த புரிய வைக்க வளவளன்னு எடுத்துட்டு போறீங்கன்னா இன்னொரு நபருடைய கவனத்தை இழந்துருவீங்க. இது கவனத்தை இழந்துருவனா? ஆமா. 2015 டைம் மேகசின்ல ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் ஆனிச்சு. அதுல என்ன சொன்னாங்கன்னா, கோல்டன் ஃபிஷ்ஷை விட மனிதனுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் என்கிற கவனத்தை நிலைநிறுத்தும் நேரம் குறைவானது. கோல்டன் ஃபிஷ்ஷுக்கு 9 செகண்ட், மனிதனுக்கு 8 செகண்ட் தான். நீங்க ஒரு நபர்கிட்ட பேசுறீங்கன்னா அவருடைய அட்டென்ஷன் ஸ்பேனுமே 8 செகண்ட் தான். 8 செகண்டுக்குள்ள நீங்க உங்களுடைய மெசேஜை கன்வே பண்ணலன்னா அவருடைய கவனம் டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். நீங்க சொல்ல வர விஷயத்த குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்ல பாருங்க, அல்லது குறைவான வாக்கியங்களை பயன்படுத்தி சொல்ல பாருங்க. முடிந்தவரை வேகமாக உங்களுடைய அந்த மைய கருத்துக்கு வந்துருங்க. அடுத்த முறை ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளேயே அதை ஒரு முறை சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் யோசிங்க, இதுல எந்த வார்த்தைகளை கட் பண்ணலாம், எந்த சென்டென்ஸை கட் பண்ணலாம், எந்த டீட்டெயிலை கட் பண்ணலாம். அது கொஞ்சம் ஷார்ட்டா மாறும். மறுபடியும் அதை உங்களுக்குள்ள சொல்லி பாருங்க. இதை இன்னும் நம்ம ஷார்ட் பண்ண முடியுமான்னு மறுபடியும் கேள்வி கேளுங்க. ஒருவேளை அது மறுபடியும் குறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்குள்ள கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி இதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் போய் டெலிவர் பண்ணீங்கன்னா அது ரொம்ப கிறிஸ்பான கம்யூனிகேஷனா இருக்கும். இன்னொரு நம்பருமே அதை இன்ட்ரெஸ்டடா கேட்பாரு. ரெண்டாவது மெத்தட், அண்டர்ஸ்டாண்டிங். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஒரு ஃபேமஸான கோட், இஃப் யூ காண்ட் எக்ஸ்பிளைன் இட் சிம்பிளி, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் வெல் எனஃப். உங்களால ஒரு நபருக்கு ஒரு விஷயத்த எளிமையா புரிய வைக்க முடியலன்னா உங்களுக்கு அது இன்னும் புரியலன்னு அர்த்தம். சில நேரங்கள்ல சில கான்செப்டை நான் மத்தவங்களுக்கு புரிய வைக்க பார்ப்பேன். அப்போ என்னால அதை புரிய வைக்க முடியாது, அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகும், எனக்கே அந்த விஷயம் இன்னும் முழுசா புரியல, எனக்கு இதுல டீப்பான கிளாரிட்டி இல்ல, அதனாலதான் என்னால அந்த நபருக்கு டீச் பண்ண முடியல. அடுத்த முறை ஒரு விஷயத்த ஒருத்தவங்கள்ட்ட சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. எனக்கு முதல்ல அது முழுசா புரிஞ்சுதா, அல்லது எனக்கு இதுல இன்னும் புரியாத விஷயங்கள் இருக்கா, எனக்கு இன்னும் இதுல ரிசர்ச் நிறைய தேவைப்படுதா, அல்லது நான் இதை பத்தி மத்தவங்களை இன்னும் டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு ஆகணுமா? இந்த கேள்வி உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை அதிகப்படுத்தும். மூன்றாவது மெத்தட், சிம்பிள் லாங்குவேஜ். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பேசாதீங்க, மக்களுக்கு என்ன புரியுமோ அதை பேசுங்க. நீங்க பேசும்போது ரொம்ப காமனான வேர்ட்ஸை பயன்படுத்துங்க. டெக்னிக்கல் டேர்ம்ஸை குறைச்சிக்கோங்க, காம்ப்ளெக்ஸான வேர்ட்ஸை பயன்படுத்துறத குறைச்சிக்கோங்க. எல்லாராலையும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி புரிஞ்சுக்க முடியாது. ஸ்கூல் பையன், காலேஜ் படிக்கிறவங்க, வேலைக்கு போறவங்க, வயசானவங்க, வயசு குறைவா உள்ளவங்க, மேரேஜ் ஆனவங்க, மேரேஜ் ஆகாதவங்க, ஆண் பெண், இவங்க எல்லாருடைய மனநிலையும் வேறு வேறானது. அந்த மனநிலைக்கு ஏற்றால் போதுதான் நீங்க பேசுறமே தவிர எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேச முடியாது. ஒரே மாதிரி எல்லார்ட்டையும் பேசுறவர் நல்ல கம்யூனிகேட்டர் கிடையாது. ஒவ்வொரு நபருக்கு ஏற்றார் போல் பேசுபவரே நல்ல கம்யூனிகேட்டர். அடுத்த முறை ஒருத்தர் பேசுறதுக்கு முன்னாடி அவரை பத்தி கொஞ்சம் பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணுங்க. அவர் யாரு, எங்க இருந்து வராரு, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன படிச்சிருக்காரு, அவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, அதெல்லாம் வச்சு நீங்க யோசிக்கும் போது உங்களுக்கு புரியும் இவர்கிட்ட எப்படி பேசணும்னு. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். போனஸ் மெத்தட், ஒன் ஃபோக்கஸ்ட் மெசேஜ். நான் சொல்றதை இமேஜின் பண்ணுங்க. நீங்க ஒரு இடத்துக்கு சாப்பிட போறீங்க. போய் உட்கார்ந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, சாம்பார், ரசம், மோர், வத்த குழம்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து முன்னாடி வச்சு சாப்பிட சொல்றாங்க. இது உங்களுக்கு ஈஸியா இருக்குமா, அல்லது முதல்ல சாம்பார் உங்களுக்கு சாப்பாட்டுல ஊத்திட்டு இதை முதல்ல சாப்பிடுங்கன்னு சொன்னா ஈஸியா இருக்குமா? நீங்க ஒருத்தட்ட பேசும்போது எல்லா தகவலையுமே மொத்தமா கொடுத்தீங்கன்னா அவரு எல்லாத்தையுமே மறந்துடுவாரு, எதையுமே அவரால் கிராப் பண்ண முடியாது. இதே ஒரு கிளியரான ஒரு தகவலை அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அது அவரு மறக்கவே மாட்டாரு. அடுத்த முறை ஒருத்தங்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய அந்த ஒரு முக்கியமான தகவல் என்ன, எந்த தகவலை அந்த நபர் மறக்கவே கூடாது, எந்த ஒரு தகவலை அவர் கூட எடுத்துட்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிங்க. இந்த வீடியோல நீங்க கத்துக்கிட்ட இந்த 4 மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது உங்க கம்யூனிகேஷன்ல மேசிவான ரிசல்ட்ஸை கொடுக்க போகுது. அதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஆனா இது எல்லாத்தையும் போயிட்டு நீங்க ஒரே அடியா முயற்சி பண்ணீங்கன்னா இதை ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கும். அதனால ஒரு மெத்தடை சூஸ் பண்ணி அதை முதல்ல அப்ளை பண்ணுங்க, அதை பிராக்டிஸ் பண்ணுங்க, அதை உங்களுடைய ஸ்கில்லா மாத்துங்க. இது போல ஒரு விஷயமா நீங்க உங்க ஸ்கில்லா மாத்துறீங்கன்னா அது உங்களை சீக்கிரமா அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும் நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா ஒண்ணு, நீங்க பண்ண மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு புது ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். அது என்னன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். கம்யூனிகேஷன் சம்பந்தமா, ஷைனஸ் சம்பந்தமா இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த சேனல்ல வரப்போகுது. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களது நேரத்திற்கும் கவனத்திற்கும் நன்றி.
எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. தனக்கு தலைவன், உலகிற்கும் தலைவன். தேங்க்யூ.